ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்கள் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில கொடுக்கப்படக்கூடிய இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன்கள் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்கள் இன்று மார்ச் 18ஆம் தேதி காலை 8:30 மணி தொடங்கி நாளை மார்ச் 19ஆம் தேதிக்குரிய இலவச எஸ்எஸ்டி டோக்கன்கள் 8000 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்கள் 2000 டோக்கன்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் எஸ்எஸ்டி டோக்கன்கள் காலை 9:25 மணி வரை கிடைத்தது. திவ்ய தரிசன டோக்கன்கள் காலை 10 மணி வரை கிடைத்தது. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கீழ் திருப்பதியில மட்டும்தான் கிடைக்கும். திருமலையில, அதாவது மேல் திருப்பதியில எங்கேயுமே கிடைக்காது. எஸ்எஸ்டி டோக்கன்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்கள்லையும் கிடைக்கும். ஆனால் திவ்ய தரிசன டோக்கன்கள் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும். நிறைய ஃபாலோவர்ஸ் அலிப்பிரி வழியாக நடந்து போறதுக்கு இலவச தரிசன டோக்கன்கள் எங்க கொடுப்பாங்க, அலிப்பிரி நடைபாதையில தரிசன டோக்கன்கள் கொடுப்பாங்களா என்று கேட்கிறீங்க. அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு என்று தனியாக பிரத்யேகமாக எந்தவித இலவச தரிசன டோக்கன்களும் டிடிடி கொடுப்பது கிடையாது. அதே போல அலிப்பிரி நடைபாதையிலும் எங்கேயுமே எந்தவித இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்க மாட்டாங்க. அலிப்பிரி நடைபாதையில போகக்கூடியவங்க உங்களுக்கு தரிசன டோக்கன் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்க நடந்து போகலாம். அலிப்பிரி வழியாக நடந்து போறதுக்கு டோக்கன் அல்லது டிக்கெட் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்தவித தரிசன டோக்கன், தரிசன டிக்கெட் இல்லை என்றாலும் அலிப்பிரி வழியாக நீங்க நடந்து போய் திருமலைக்கு போன பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூல ஜாயின் பண்ணி கூட பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். அதே சமயம் என்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கு, நான் அலிப்பிரி வழியாக நடந்து போகணும்னா கீழ் திருப்பதியில கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் அவசியமா வாங்கணுமா என்றும் கேட்கிறீங்க. அப்படி எந்த அவசியமும் கிடையாது. உங்ககிட்ட ஆல்ரெடி தரிசன டிக்கெட் இருக்குன்னா நீங்க அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். ஏற்கனவே சொன்னது மாதிரி அலிப்பிரி வழியாக நடந்து போறதுக்கு தரிசன டிக்கெட் அல்லது டோக்கன் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூல ஜாயின் பண்ணா தரிசனத்திற்கு அதிக நேரம் ஆகும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க டோக்கன் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கலாம். ஆனால் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு திவ்ய தரிசன டோக்கன்கள் கொடுக்குறாங்க. இந்த இலவச திவ்ய தரிசன டோக்கன்கள் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல தினமுமே கொடுக்குறாங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவங்க நீங்க உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் தான் நீங்க ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகணும். ஸ்ரீவாரிமெட்டுனுடைய 1200வது படியில இந்த திவ்ய தரிசன டோக்கனை கண்டிப்பா நீங்க ஸ்கேன் பண்ணணும். அப்படி ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் அந்த திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். ஸோ மறக்காம 1200வது படியில உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போறதுக்கும் எந்தவித தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஆல்ரெடி தரிசன டிக்கெட் இருக்கு, எனக்கு டோக்கன் வேணாம்னு சொல்லக்கூடியவங்க நீங்க டைரக்டா ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகலாம். டோக்கனும் என்கிட்ட இல்ல, டிக்கெட்டும் இல்ல, நேரடி சர்வ தரிசனம் கியூல போய் நான் பெருமாளை தரிசனம் செய்ய போறேன், எந்தவித தரிசன டிக்கெட்டும் டோக்கனும் இல்லாமல் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகலாமானா அதுவுமே தாராளமாக போகலாம். ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போற பிளான் இருக்கு, எனக்கு டோக்கன் தேவைன்னு சொல்லக்கூடியவங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல நீங்க திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கிட்டு உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் நீங்க ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போய் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். நீங்க டோக்கன் வாங்கிய அதே நாளே ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போகலாமான்னா அப்படி போக முடியாது. ஏன்னா உங்களுடைய தரிசன டோக்கன்ல உங்களுடைய தரிசன நாள் என்று எந்த தேதி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த நாள்ல தான் ஸ்ரீவாரிமேட்டினுடைய 1200வது படியில உங்களுடைய டோக்கன் ஸ்கேன் ஆகும். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவங்க ஸ்ரீவாரிமேட்டு வழியாகவும் நடந்து போகலாம், அலிப்பிரி வழியாகவும் நடந்து போகலாம், அல்லது பஸ், ஜீப், கார் மூலமாகவும் நீங்க மலைக்கு போகலாம். ஸோ எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கக்கூடியவங்க உங்களுடைய எஸ்எஸ்டி டோக்கனை எந்த இடத்துலையும் ஸ்கேன் பண்ண வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. திருமலையில இன்று அதிகாலை 5 மணிக்கு ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓபன் பண்ண சமயத்துல 2575 ரூம்களோடு கோட்டா ஓபன் பண்ணாங்க. இன்று மதியம் 12:55 மணி நிலவரப்படி 2419 ரூம்கள் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. 833 ரூம்கள் இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அவைலபிளாக இருக்கு. ஸோ ரூம் தேவைப்படக்கூடியவங்க திருமலையினுடைய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூல ஜாயின் பண்ணி ரூம் வாங்கிக்கலாம். இன்று மதியம் 12:55 மணி நிலவரப்படி டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய ஸ்டேட்டஸ் தான் இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க.
நேரடி சர்வ தரிசனம் மூலம் பெருமாளை தரிசனம் செய்வதற்காக 6356 பக்தர்கள் ஆல்ரெடி கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைய தினம் 21,150 பக்தர்கள் சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்த்து முடிச்சிருக்காங்க. மேலும் 7,494 பக்தர்கள் சர்வ தரிசனம் மூலம் இன்று தரிசனம் பார்க்க முடியும் என்பதையுமே டிடிடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாளை மார்ச் 19ஆம் தேதி காலை 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்துல யுகாதி பண்டிகையை முன்னிட்டு திருமலை கோவில்ல யுகாதி ஆஸ்தானம் நடைபெறும். இந்த ஆஸ்தானத்தினுடைய சமயத்துல திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கும் உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கும் புது பட்டு வஸ்திரங்கள் சாத்துவாங்க. இந்த ஆஸ்தானம் கோவிலுக்குள்ள ஏகாந்தமாக தான் நடக்கும். ஆஸ்தானம் நடக்கக்கூடிய சமயத்துல பக்தர்களை தரிசனத்திற்காக அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ காலை 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்துல எந்தவித தரிசனத்திற்கும் அனுமதி கிடையாது. அந்த 2 மணி நேரம் தரிசனம் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. காலை 9 மணிக்கு பிறகுதான் மறுபடியும் தரிசனம் ரெசியூம் பண்ணுவாங்க. ஆஸ்தானம் முடிந்த பிறகு உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி மதியம் 3 மணி வரைக்குமே பங்காரு வாக்கிலே தான் இருப்பாங்க. நாளை தரிசனத்திற்காக போகக்கூடியவங்க காலை 9 மணிக்கு அப்புறம் தரிசனத்திற்கு போறீங்க, மதியம் 3 மணிக்குள்ள தரிசனத்திற்கு போறீங்கன்னா பங்காரு வாக்கிலிக்குள்ள உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமியையும் பார்க்கலாம், மூலவர் வெங்கடேஷ பெருமாளையும் பார்த்துடலாம். 2 பேரையுமே ஒரு சேர நம்ம தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். மலையப்ப சுவாமியை நம்ம எங்க தரிசனம் செய்யலாம்னா பங்காரு வாக்கிலிக்குள்ள போன உடனே நம்முடைய வலது பக்கத்துல கருட பகவானுக்கும் அந்த உண்டியல் இருக்கக்கூடிய இடத்திற்கும் நடுவுல உட்கார வச்சிருப்பாங்க. உற்சவமூர்த்திகளை புதிய பட்டாடையோடும் நிறைய ஆபரணங்களோடும் நம்ம தரிசனம் செய்யலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் நம்ம பெருமாளையும் தரிசனம் செய்ய போறோம். அந்த ஃபியூ செகண்ட்ஸ்குள்ள இந்த உற்சவமூர்த்திகளையும் தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். யுகாதி பண்டிகையை முன்னிட்டு இப்போ நீங்க வீடியோல பார்க்குற மாதிரியே நாளையும் கோவில் முன்னாடி ஸ்பெஷல் டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதையுமே நம்ம பார்த்துட்டு வரலாம். நேத்தே டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்று மார்ச் 17ஆம் தேதி திருமலை தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 70,002. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 21,738. உண்டியல் காணிக்கை 4.88 கோடி. நேற்று நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் 22 கம்பார்ட்மெண்ட்ஸ்ல காத்து இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 12 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மற்றும் வர்ச்சுவல் சேவா டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரம் ஆகலாம். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 6 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 12 முதல் 18 மணி நேரம் ஆகலாம். இந்த தரிசன நேரமானது திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்தும் நம்ம கியூல ஜாயின் பண்ணக்கூடிய நேரத்தை பொறுத்தும் கூடுதலாகவோ குறைவாகவோ கூட ஆகலாம். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைல்ல கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்ஸுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுத்திருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.